இதில் வந்து 35 to 40 வயசு ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்களா, ஏன் சின்ன பசங்க இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக இது 35 to 40 அந்த ஏஜில் உள்ள ஆண்கள் தான் இதில் இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணுறதுலையான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. அவங்களோட சபலத்தை இந்த மாதிரியான ஆப்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. கம்மியான வருமானத்தில் சம்பாதிக்கிற பெண்கள் இதில் இந்த ஆப்கள்னால யூஸ் செய்யப்படுறாங்க. அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராஸ்டியூஷன் லீகலைஸ்ட் ஆக்கப்படணுமா ஆக்கக்கூடாதா, ப்ராஸ்டியூஷனே இருக்கக்கூடாதாங்கிறது வேற ஒரு டிபேட். பட் இங்கே ஒரு டிஜிட்டலைஸ்டான ஒரு ப்ராஸ்டியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது லீகலைஸ்டு பண்ணாமல் அதில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிறாங்க, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கிறாங்கங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் இந்த 30 ஆபாச செயலிகள் தடை செய்யும் பொழுது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையும் தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தப்பு மனிதனால் நடத்தப்படுது. அப்படிங்கிற போது அந்த ஆப்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கோ ஒரு குளோபலான ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமாக அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பக்கங்கள் இருக்குது. அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து ஆபாசமான வீடியோக்கள் வருது, ஆபாசமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான அங்கேயும் வந்து செக்ஸுவலைஸ்டான ஒரு கண்டென்ட்லாம் வருது. அதை எதையுமே நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு யூசர் பண்ணால் அது வேற விதமான ஒரு விஷயம். அது சமூகத்தோட பிரச்சனை. ஆனால் ஒரு ஆப்பே இந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுதுங்கிற போது இதில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்.